ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ரூபாய் 60 கோடி அறக்கட்டளை சொத்து முறைகேடு செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பான புகார் தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதுல எவ்வளவு பேர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களோட செய்தியாளர் மாரிச்சாமி இணைஞ்சிருக்காரு. மாரிச்சாமி, என்ன நடக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளையினுடைய சொத்துல? மேலும் இப்ப எவ்வளவு பேர் இந்த புகார் தொடர்பா சிக்கியிருக்காங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் அறக்கட்டளை சொத்து ரூபாய் 60 கோடி முறைகேடு. இந்த முறைகேடு சம்பந்தமாக 19 பேர் மீது சிசிபி போலீசார், அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் கள்ளழகர் கோவில், அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான ரூபாய் 60 கோடி மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் வைத்ததாக எழுந்த புகார். இந்த புகாரின் அடிப்படையில் 19 பேர் மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த புகார் அளித்தது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் இணை ஆணையர் செயல் அலுவலர் செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பிரிவுகள் 420 மோசடி மற்றும் 120 கூட்டு சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் அளித்த புகாரும் இந்த முறைகேடை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அவர்களும் ஒரு புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த அறப்போர் இயக்கம் என்ற இயக்கமும் ஒரு புகார் அளித்திருக்கிறார்கள். கடந்த 1930ஆம் ஆண்டு இந்த சொத்தை இது சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில் சாசனத்தின் அடிப்படையில் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அசோகா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்டம் அழகர் கோவில் சாலையில இருக்கிறது. அந்த அசோகா விலாஸ் பங்களா மற்றும் தோட்டம், இந்த சொத்து தான் அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது. அதனுடன் இணைந்த தோட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சொந்தமான அந்த சாமி வரும்போது சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமானது. அந்த உயில் நிபந்தனைகளின்படி அந்த சொத்தை வாடகைக்கு விட மட்டுமே அனுமதி இருக்கு. விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ அனுமதி இல்லை. ஆனால் 2016ஆம் ஆண்டு 6வது மாதம் 24ஆம் தேதி மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன் மற்றும் கோவில் பெயர்ல இந்த இருந்த சொத்துரிமையை நீக்கி ராமாயி ஆயியார் அப்படின்றவங்க உள்ளிட்ட 9 பேர் பேர்ல சட்டவிரோதமா பட்டா மாற்றம் செய்யறாங்க. இந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அரசன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சொத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் அழகர் கோவிலுக்கு சொந்தமான அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமானது. இது கடைசியில 16/4/2021 தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு சார் பதிவாளர் அலுவலகத்துல ஒரு சார் பதிவாளர் அனந்தராமன் மூலமாக பொது அதிகார ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்துல பிரசாந்த் சந்தான கருப்பன் மூலம் நில அடமானமா இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிலாம் பல சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல இந்த முறைகேடுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அதனால இதெல்லாம் இந்த எஃப்ஐஆர்ல கூறப்பட்டிருக்கு. இந்த வழக்குல ராமாயி ஆய்யார், செந்தமிழ் செல்வி, பிரேமா, ராஜ்குமார், முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் விஏஓ அரசன், முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா, அனீஸ், அனந்தராமன், கவிதா, பிரகாஷ், காளிகுமார் மற்றும் பிரசாந்த் சந்தான கருப்பன் ஆகிய 19 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது கோயிலுக்கு சொந்தமான கட்டளை நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் கூட்டு சதி செய்து நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பத்திரப்பதிவு சட்ட விதிகளை மீறி பட்டா மாற்றம், பத்திரப்பதிவு, அடமான பதிவு எல்லாம் செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்ட நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மீனாட்சி கோவில் சொத்து முறைகேடு புகார்ல 19 பேர் மேல தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி விவரிக்க நாம கேட்டோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.